பேக் டு கனடா தமிழ் பொண்ணுங்க சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பயங்கர குளிரா இருக்கு. பட் நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். Feb 14க்கு ரமேஷ் எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கெஸ்ஸுக்கு போகிறேன். எனக்கு ஹேண்ட் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பேக்ஸுமே இதர் பெருசாக இருக்குது இல்லாட்ட பத்தாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு உருப்படியாக ஏதாச்சும் ஒரு பேக் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் கெஸ்ஸுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிரிட்ஜ்க்கு வந்திருக்கேன். கெஸ்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக்ஸு க்ளோத்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து க்ளோத்ஸ் பார்க்க போகிறேன். அதுக்கும் எங்கள் அப்பா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்கி தருவார். அது எல்லா வருஷமும் பழக்கப்படுத்திட்டாரு. ஆனால் அழுக்காயிடும். வெல்வெட்டு பார்க்கணும். இதுலேயும் ரெட் இருக்குது, பிளாக் இருக்குது. இது இருக்குது ஆனால் அது எனக்கு பத்தாது. கொஞ்சம் பெருசாக வேணும். என்கிட்ட வந்து கெஸ்ஸில் ஜாக்கெட் இருக்குது, அப்புறம் வந்து பெல்ட் இருக்குது. அது மட்டும் வேறு என்ன இருக்குது? நிறைய டிஷர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் பேக் பேக் இருக்குது, ஹேண்ட் பேக் இல்லை. அதனால் எனக்கு கண்டிப்பாக ஹேண்ட் பேக் வாங்கி ஆகணும். எதை பார்க்குறது எதை விடுதுன்னு தெரியல. அம்மா க்ளோத்ஸ் வச்சுருக்காங்க. இருக்கும் எங்கேயாச்சும். எங்கள் அம்மா சந்திரமுகியாக மாறிட்டாங்க. வாங்க நம்மளும் போவோம். இந்த பேகு வந்து நல்லாயிருக்கு. இது வந்து 89.99 ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஆக்சுவலாக வந்து இது 60% ஆஃப் போட்டிருக்காங்க. கெஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆஃபர்ஸில் வாங்கும்போது கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவாக வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து காலத்துக்கும் நிற்கும். நான் தக்ஷிதாக்கு சீராக கூட கொடுப்பேன். ஓ அப்படியா? அம்மா இந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்லுங்க, அவ்வளோ பேசிருக்கேன். கண்டுபிடிச்சேன். என்கிட்ட பிளாக் கலர் கெஸ் பேக் ஆல்ரெடி இருக்குது. மறந்துட்டேன், சாரி. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா இது மாதிரி வேணும், ஆனால் இதை விட பெருசாக வேணும். ஸோ இது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, அப்போ இதை எடுத்துப்போம். இதோட ப்ரைஸ் வந்து இதில் வந்து டபுள் இருக்குது, 104.99 போட்டிருக்காங்க ப்ளஸ் டேக்ஸு. ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நான் பேக் வாங்கிட்டேன். நான் டிஷர்ட் வாங்கியிருக்கேன் ஃபஸியாக. ஆக்சுவலி என்ன சோகம்னா நாங்கள் பார்த்த 2 ட்ரெஸ்ஸுக்கும், அதாவது ஹேண்ட்பேக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஆஃபர் இல்லை. நாங்கள் போய் பார்த்த ஷெல்ஃபில் மட்டும் ஆஃபர் இல்லை. ஆமாம். ஸோ ரமேஷ் வந்து ஃபுல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியாச்சு. செம காத்தா இருக்குது. நம்ம அடுத்து சாப்பிட போகலாம். அங்கே போய் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க. சாப்பிட்றதுக்காக சிம்பிளி சவுத் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ கனடா வந்ததுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய ரிவ்யூஸ் வருது. நிறைய பேர் வந்து இதை ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் மாற்றிட்டேன். நல்லா இருக்கா? வாங்கலாம். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே ஒரு காற்று இருக்குது. மாட்டு வந்து அப்புறமா காட்டுறோம். மெனு தெரியுதா? அம்மா உங்களுக்கு என்ன குடிங்க? சும்மா கேட்டேன். ரசமும் பைனாப்பிளும் வேறு வேறு காம்போனன்ட்ஸ். அதை பைனாப்பிள் ரசம்னு வச்சுருக்காங்க. அதை என்னம்மா என்கிட்ட கேட்டு நீ குடிக்கிறான்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம குடிக்கலாம். நீங்கள் குடிங்க, நான் குடிக்க மாட்டேன்.
பெரிய போன் இருக்குது. இதில் எவ்வளோ பெருசு இருக்குது? இதில் 2 இருக்குது. உனக்கு பற்றிய 2 கொடுத்தாங்க. டாடியில் 3 கொடுத்துருக்காங்க. 1 2 நம்ம வீட்டில் அம்மா அங்கெல்லாம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு சால்ட் அண்ட் பெப்பர் கரெக்டாக இருக்குது. இங்கே காரம் வருது, நல்லா இருக்குது. சூப்பர். ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது வந்து your eyes eat before your mouthன்னு சொல்லுவாங்க. அது வந்து they definitely justify that. இது என்னது? இது வந்து கீ ரோஸ்ட், மட்டன் கீ ரோஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மட்டன் சுக்கா இருக்குது, ஆனால் அது லேம்பு. நாங்கள் லேம்பு சாப்பிட மாட்டோம். ஸோ இது வந்து மட்டன் கீ ரோஸ்ட்டு. பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குது? சின்னதாக இல்லை உனக்கு இல்லை, எனக்கு தான். சூடு அவ்வளோவா இல்லை. மட்டனில் வந்து உப்பு கம்மின்னு சொன்னேன், காரமுமே கம்மியாக தான் இருக்குது. இது வந்து தலச்சேரி ப்ரான்ஸ், பெப்பர் ப்ரான்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா எனக்கு காரமே இல்லை. இதுவும் உப்பும் கம்மியாக இருக்குது, காரமும் கம்மியாக இருக்குது. மேபி நாம கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா தெரியல. பரோட்டா, கோனசிமா சிக்கன் கறி, ஸ்பைசியாக இருக்குது. நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அந்த ஹைதராபாத் தம் பிரியாணி ஸ்மெல்லு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க பிரியாணி. எண்ட் ஆஃப் த லஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்து ரோஸ் ட்ரெஸ்லாச்சே வாங்கியிருக்கேன். அந்த சிறப்போட சாப்பிட்றேன். சாப்பிட்டு நான் இதை குடிச்சிட்டேன். இல்லை நான் இதை சாப்பிட்டு நல்லா இருக்கு. நம்ம ஊரில் வாங்குற ரோஸ் மில்க் அளவுக்கு வரல, பட் நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. டெசர்ட் ரெண்டுமே, டெசர்ட்டும் ட்ரிங்க்கும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டதுக்கு டிப்ஸோடு சேர்த்து $119.11. ஆக்சுவலி இனிஷியலாக சாப்பிட்ட சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக சாப்பிட்ட ட்ரிங்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, லைம் சோடா. பிரியாணி ஓகே, ஹைதராபாத் பிரியாணிக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி நாங்கள் சாப்பிட்ட சுக்கா, நாங்கள் சொன்ன மாதிரி அது சரியாக வேகலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அந்த ப்ரான்ஸும் வந்து பிளாண்டாக இருந்தது. நாங்கள் இதுக்கும் கொடுத்து மறுபடியும் சால்ட் அண்ட் பெப்பர் போட சொன்னோம், அப்பவும் பிளாண்டாக தான் இருந்துச்சு. அது தலை சரியாக ஜஸ்டிஃபை பண்ணலை. அதுக்கப்புறமா ரமேஷ் சாப்பிட்ட பரோட்டாவும் நல்லா இல்லை. ஆனால் வந்து அந்த கிரேவி வந்து என்ன கிரேவி அது, கோனசிமா கிரேவி, அது ஓகேவாக இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் 5 3 கொடுக்கலாம். எனக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஹைதராபாத் தம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா மேபி அது மட்டும் வந்து சாப்பிட்டு ஒரு லைம் சோடா குடிச்சு ஓடிடலாம். அப்புறம் ஆனால் ஆம்பியன்ஸும் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அதுக்கு நான் 5 out of 5 கொடுப்பேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ மறுபடியும் நாங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. பாப்பா உள்ளே இருக்கா. பாய்.